கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 15:2, ரோமன்ஸ் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அதாவது முதலாவது வசனத்துல எப்படி நடக்க கூடாதுன்னு சொன்னாரு. என்ன, ஒரு பலம் உள்ளவன் தனக்கு பிரியமா நடக்கூடாது. இப்ப எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். நம்மில் ஒவ்வொருவனும், இதுல என்ன, யாருமே தவிர்க்க முடியாது. எல்லாருமே இதுல நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, இல்ல நான் தலைவனா இருக்கிறேன், நான் ரொம்ப வரங்கள் பெற்றவன், அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. எல்லாரும் நீங்க உங்களுக்கானவைகளை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கலாத்தியர் 5:13 சொல்லும் என்ன சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் நீங்க ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப கிறிஸ்தவம் என்பது வெளியிருந்து பார்க்கக்கூடிய வெளியரங்கமான விசுவாசம் இல்ல, மாறாக ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்களை எடுத்து கட்டுவதில் ஒரு அங்கம் வகிக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, அதாவது பிறனுடைய, அதாவது என்ன, அவனுக்கு மற்றவங்களுக்கு பிரியமா நடக்கணும். எப்படி, அவங்கள நம்ம புகழ்ந்தோ இல்ல அவங்களுக்கு காரியங்கள் இல்ல, அவங்களுடைய காரியங்களுக்காக அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, என்ன நன்மை உண்டாகும்படி. அப்ப ஒரு ஆவிக்குரிய முறையில அவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகணும், தனிப்பட்ட முறையில் இல்ல. ஏன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய முறையில. ஏன்னா எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, நம்ம எதுக்காக சபை கூடி வரணும், ஒருவரை ஒருவர் என்ன அன்பிலும் நற்கிரியை செய்வது ஏவும்படியாக. 1 தெசலோனிக்கர் 5:11 சொல்லும்போது என்ன பண்றாரு, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி என்ன பண்ணுங்க, ஒருத்தர் எடுத்து கட்டுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. என்ன, பக்தி விருத்திக்கு ஏதுவாக. ஏன்னா அவங்கள எடுத்து கட்டும்படியாக, அவங்கள பலப்படுத்தும்படியாக, அவங்கள நிலைநிறுத்தும்படியாக, அவங்கள முதிர்ச்சி பெறக்கூடிய மக்களாக. ஏன்னா சபை என்பது எடுத்து கட்டக்கூடிய ஒரு கட்டடம் என்று சொல்வது போல எபேசியர் 2வது அதிகாரம் 21-22 சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2:5 என்ன சொல்றாரு, ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஜீவனுள்ள கற்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இத இந்த கற்களை ஒன்னோட ஒண்ணு கட்டி கட்டடமா கட்டுவது எது தெரியுமா, அன்பு என்கிற இதுதான், சிமெண்ட் தான். அதுதான் என்ன பண்ணும், நம்மளை கட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம என்ன பண்ணக்கூடிய மக்களா இருக்கணும், அன்பு செலுத்தக்கூடிய, அவங்க பிறனுக்காக. ரோமர் 13:10 பார்த்தோம் இல்லையா, அன்பு என்ன பண்ணாது, தன்னுடைய பிறனுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 19-23 வரை உள்ள வசனங்களை கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். எப்படியாவது சிலரை ரட்சிக்கப்படுவதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாவுமாக ஆனேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு பலமுள்ளவன் என்ன பண்ணணும், ஒரு பலவீனமானவனை எடுத்தாங்கணும். அது மாத்திரமல்ல, எல்லாரும் அடுத்தவங்களை எடுத்து கட்டக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப என்ன, முதலாவது என்ன இருக்கணும்னா, தன்னுடைய சுயத்தை வெறுக்கக்கூடியதா இருக்கணும். அது மாத்திரமல்ல, தான் கூட இருக்கிற மற்ற பிற சகோதர சகோதரிகள் மேல ஒரு நோக்கம் உள்ளவனாக இருக்கணும். அது ஆவிக்குரிய முறையில பக்தி விருத்திக்கு என்ன பண்ண முடியும், அவங்களை எடுத்து கட்டுவதில் எப்படி இருக்கணும். அப்ப கிறிஸ்தவ அன்பு என்பது அது ஒரு ஆக்டிவ், நாட் பாசிவ். அது ஒரு அமைதியா இருக்கிறதுல, மாறாக கிரியை செய்யக்கூடியது. அப்போ நம்மளுடைய எல்லா உறவுகளும் எதற்காக இருக்கிறதுனா, ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்படி நம்மளுடைய உறவுகள் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியில கொண்டு போகணும்னா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம சுயத்தை வெறுக்கணும். இந்த சுயத்தை வெறுக்கிறது தான் என்ன, நாம் மற்றவர்களோடு ஐக்கியத்துல வாழ்வதற்கான முதலாவது படி. அப்ப ஒருத்தரை இன்னொருத்தவங்க எடுத்து கட்டணும்னா, நம்ம எல்லாருமே ஒரு சபையில ஒரு மற்றவர்களை எடுத்து கட்டக்கூடிய காரியம் வரணும்னா என்ன பண்ணணும், பாஸ்டர் மட்டும் இல்ல, அதுல வேலை செய்யற மூப்பர்கள் மாத்திரம் இல்ல, எல்லாரும் ஒருவரை ஒருவர் எடுத்து கட்டக்கூடிய மக்களாக,
அப்ப என்ன, ஒருத்தர பக்தி விருத்தியிலே அவங்கள எடுத்து கட்டுவது என்பது எதனால கட்ட முடியும்? ஒரு உண்மையான அன்பு இருந்தாதான் செய்ய முடியும். அப்ப என்ன, நம்ம ஒரு கிறிஸ்தவ அன்பு என்பது இருக்கிறதுனா நம்ம என்ன கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் என்னுடைய சகோதரனை எடுத்து கட்டுகிறதா? என்னுடைய வார்த்தை மற்றவர்களை பலப்படுத்துகிறதா, பலவீனப்படுத்துகிறதா? அப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய சுதந்திரத்தை நம்மளே ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களை தாங்களே நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்னுடைய சகோதரனை என்னுடைய சகோதரியை பலப்படுத்துகிறதா, பலவீனப்படுத்துகிறதா என்று ஆராய்ந்து பார்த்து பலப்படுத்தக்கூடிய காரியங்களை மாற்றத்தரம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.